जो नित्य गोविंदा नित्य गोविंदा। நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தியானமும் இன்று மரண விழாவில இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆத்மாவின் சங்கமம், அதுக்கு 2 வரிகள் சொல்கிறேன். நான் கடந்த 30 வருடங்களாக பள்ளியில் குழந்தைகளுக்கு பல்வேறு கலைகள், கராத்தே, யோகா, இந்த மாதிரி சில பல்வேறு கலைகளை டீச் பண்ணிக்கிறோம். பட் ஆன்மீக கலை கடந்த 30 வருடமாகவே தொடர்ந்து பயணித்தது. எங்க எதை இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நம்ம என்ன பண்ணோம், அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்துருவோம். ஸோ 30 தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருந்தோம். கொடுக்கும்போது வேலை சொல்லிக் கொடுப்போம். நீ பெரியவனாகி கல்யாணம் ஆகி நம்ம குழந்தை பிறப்போம், குழந்தை பிறந்தாலும் ஒரு நாளைக்கு நீ தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்பேன், 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்பேன் அந்த மாதிரி சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்களாம் வளர்ந்து பல்வேறு தொழில் ஜாபுக்கு போயிட்டாங்க. கல்யாணம் திருமணமாகி குழந்தைங்களாம் பெற்றது அதே மாதிரி தேடி வந்தாங்க. 2 இயர்ஸ் பேக் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி வந்தாங்க. ஸோ நீங்கள் நாங்கள் பள்ளி படித்த நாட்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த தியானத்தை மீண்டும் எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தத்துவ மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் என்னோட மனைவி, அப்பா, அம்மா, மாமனார், மாமி எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்க நம்மளோட இது பேசக்கூடாது மாஸ்டர், நம்ம என்ன பண்ணோம், பொதுமக்களுக்கு கொடுத்து சேர்க்கணும் அப்படின்னாங்க. சரி, அதை வந்து நீங்க தான் பண்ணணும், இளைஞர்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்களின் சங்கமம், ஆத்மாக்கள் ஒன்னா வந்து சங்கமிக்கிறதுனால அதுக்கு ஆத்மாக்களின் சங்கமம் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதாவது 2 ஆண்டுகள் என்ன பண்ணோம், வேற யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்காம 2 வருஷமா அவங்களுக்கு மட்டுமே நிறைய ஆன்மீக பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தோம். 48 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்தோம். அது ஓரளவுக்கு நல்ல ரூபமாக இருந்து அவங்களும் ஆன்மீகத்துல ஒரு நிலையை அடைத்தாங்க. அதுக்கப்புறம் இதை முறையாக பதிவு பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இங்க நம்ம கருப்பம்பட்டி பழனி அழுத்தப்பட்டி சித்தர் காளிமுத்தாய் வந்திருக்காங்க. அவர்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு அவர்கள் வருவதில் பெருமை சொல்லிட்டு 3ஆம் கிளாஸ் படிக்கிறது 3ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன குழந்தையா இருக்கும்போது வளர்ந்து வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க.
நம்ம ஆத்மாவில் சங்கமோட ட்ரஸ்ட் விசேஷத்துல இருந்து லீகலா இருக்கக்கூடிய எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆத்மாவில் சங்கத்தோட சட்ட ஆலோசகராக இருக்காங்க. அவர்களை இந்த மருத்துவர்களுக்கு வருகிறவர்கள போராடி கொண்டு வருகிறேன். இந்த மருத்துவர்களுக்கு கருத்துரை ஆற்றக்கூடிய முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இந்த வீட்டினுடைய தலைவருமான நாகமுத்து ஐயா அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் சொல்லிட்டு அவரையும் வரவேற்கிறேன். ஐயா இருக்காங்க. எங்களோட நட்பு 14 ஆண்டுகளா அப்படியே தொடர்ந்து இருக்குது. ஏதாவது ஆன்மீக நிகழ்ச்சிகள் மீட் பண்ணுவோம். அப்ப ஐயாவோட ஐயால மாதமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஐயாவையும் இந்த பச்சை பற்றி இந்த விழாவிற்கு வருவது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவுக்கு தொடர்ந்து அன்னதானம் நடத்திருக்காங்க. இன்னும் மதியம் அன்னதானம் வைத்து நம்ம ஆத்மாவில் சங்கம் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சிறு தொகையில் அன்னதானத்துக்காக ஐயாவுக்கு நாம் வைக்கின்றோம். நடந்துட்டு இருக்கு. தியானிகளை பாருங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். லோகோ லான்ச் பண்றோம். நம்ம ஆர்கானிக்ஸ் மார்க்கெட்டிங் சார்பாக லோகோ லான்ச் பண்றோம். நீங்க ஆன்லைன்ல இந்த லான்ச் பண்ண கேட்பீங்க. இந்த சார்பாக அண்ணா வந்து அது இது பண்ணுவாங்க. இதான் நம்ம ஆத்மாவில் சங்கத்தோட லோகோ லான்ச் பண்றோம். இந்த லோகோ பேட்டர்ன் பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோகோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் இந்த லோகோல நிறைய மாற்றங்கள் செய்ய போறோம். மாற்றங்கள் மீன்ஸ் எனர்ஜிஸ்ல இது நிறைய வகையில இந்த வருவாய்கள் பண்ணும்போது அதை நீங்க பாருங்க. நன்றி. நன்றி நன்றிங்கக்கா. அடுத்த நன்றி நன்றிங்கக்கா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆன்லைன் வந்து பண்ணதுக்கு எங்க ஆத்மாவை சங்கம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி நன்றிங்கக்கா. தேங்க்யூக்கா. பாய். அதாவது வந்து ஒரு அரசியல் கட்சியில மிக ஒரு பொறுப்பான ஒரு 30 ஆண்டு காலமா நமக்கு ஒரு பேங்க் போனாங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரு சப்போர்ட் இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஆத்மாவின் சங்கங்களில் அவங்க முக்கியமான இதுல நமக்கு சப்போர்ட் வந்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல ஆன்லைன் வந்திருக்காங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த
விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வணங்குகிறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிவா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம 30 வருஷம் நண்பர் எனக்கு. இருந்தாலும் இந்த பிஜி மயிலார் வந்து ரொம்ப அதிகமாக என்னோட தெரிஞ்சுக்கிட்டாரு. எந்த விஷயம்னாலும் எங்கே இருந்தவங்க போய் பார்த்து அவங்களுடைய இது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் அவருக்கு தேவையானதை வந்து எடுத்து நிறைய அவருக்குள்ள விஷயங்கள் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து நீங்களாம் வந்து இந்த யோகத்தை பற்றி கற்றுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் அவர்கிட்ட வந்து இந்த நல்லா கற்று இந்த தவ வாழ்க்கையில இன்னும் நீங்க நல்லா வரணும்னு சொல்லி முன்னிலைக்கான ஒரு சிறுபடி ஆற்றும்படி தேவாமியின் மேலாளர் மனோஜ்குமார் அவர்களை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறது பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஆத்மாக்களின் சங்கமும் இந்த ஞானத்தோடு நின்றாம நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் இதே மாதிரி நிறைய தொடர்ந்து பண்ணணும்னு என்னோட விருப்பம். அது ஒரு கோரிக்கையாகவே இருக்கு. இந்த ஆத்மாவின் சங்கம் தொடர்ந்து இது ஆரம்பிக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பல்வேறு சமூக அமைப்புகளுடன் சேர்ந்து பல்வேறு பணி செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பாதையில் கைக்கு சகாயம் இருந்தாங்க. நாமக்கல்ல மக்கள் பாதையில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அதன் மூலம் ஏரி, குளம், குட்டைகள், ஆறுகள் தூய்மைப்படுத்த பணி தொடர்ந்து நடந்து வருது. இந்த பக்கத்தில் மொத்தம் ஒரு மேன் பவர் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இது பதிவுபடுத்தப்பட்ட அமைப்பா இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய சமூக பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் என கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க்கை வரையறுத்து நாம் மரண விழாக்கு செல்லலாம். ஐயா சந்திரமோகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆத்மாக்களின் சங்கம் 2022 தான் சட்டப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் இப்போ ஆரம்பித்த ஒரு சில நாள்லேயே இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது. இப்போவே சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். இன்னும் மென்மேலும் பல சமுதாய பணிகளும் மரமேடு விழா இது போன்ற பணிகள் சிறந்து தொடர்ந்து செயல்பட என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் வந்த அனைவருக்கும் நன்றி. ஐயா வட்டார வளர்ச்சியாளர் ஓய்வு நாகமுத்து பகவான் அவர்களை கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை நேரம் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஆளுமை நண்பர் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒருவான கலத்த சிவாயுடைய ஆனந்த அகத்தி என்ற திருநாமத்தை உடைய ஐயா அவர்களுக்கு முதலில் நான் இந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவானது இங்கே இப்படி நடக்கும் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கிறது. மரம் நடுவர்கள் நடத்துவோம் என்று சொன்னாங்க. சரி, நான் நன்றியை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் என்ன செய்ய சொல்றீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா சொல்ற வழி நடத்துறது அவர் தானே, என்னைய வழி நடத்துறவர் அவர். நான் இந்த வழி நடத்துறது நண்பர் தானே. அதனால அவர் என்ன சொல்றாரோ நாங்கள் வந்திருக்காங்க. அவர்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அவர்கள் வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவங்க 3ஆம் கிளாஸ் படிக்கிறது தெரியும். 3ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன குழந்தையா இருக்கும் போது தெரியும். குழந்தை வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க.
நம்ம ஆத்மாவில் சங்கமத்தோட ட்ரஸ்ட் விசேஷத்துல இருந்து லீகலா இருக்கக்கூடிய எல்லா இதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆத்மாவில் சங்கத்தோட சட்ட ஆலோசகராக இருக்காங்க. அவர்களை இந்த மறுநாடுகளுக்கு வருகிறவர்களென பொன்னாடி போட்டு வரவேற்கிறேன். என்ன புண்ணியம் செய்தேனோ